18 நாள் யுத்தம் நடந்தது, 13 நாள் போர் சருக்கம். அபிமன்யுனுடைய அந்த பெருமையை கூறுற பகுதி அதுதான். அந்த காலத்துலலாம் இந்த 13 நாள் போர் சருக்கத்தை மட்டும் தனியாக ஒரு 2 நாள் பேசலாங்க, அப்படி இருக்கும். அர்ஜுனனுடைய மகன் அவன் தான் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தபோது கதை கேட்டவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கதை கேட்டவன். சக்கர வீட்டுக்குள்ளே போக தெரியும், வர தெரியாது. அப்படி அவன் உள்ளே போன போது அவனை சுற்றி விளைச்சி அடிக்கிறாங்க. யார்த்தால எல்லாரும் அதர்ம யுத்தம் புரிஞ்சுது அன்றைக்கி ஒரு நாள் தாங்க. பீஷ்மர் 10ஆம் நாளே போய் படுத்துட்டார். யார் யார் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா? துரோணர், கிருபர், அதே போல் மற்றும் இருக்கக்கூடிய துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், எல்லாருமா சேர்ந்து 10ஆம் நாள் போருக்கு வந்துட்டான். கர்ணன் அடி 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 அடி. அவன் ஒரு ஆள் அத்தனை பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி சண்டை போடுறான். எல்லாத்தையும் சண்டை போட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே வீழ்த்துறாங்க. தேர் போனது, பறி போனது, சிலை போனது சிறுவன். தேர் போனது, பரினா குதிரை, தேர் போனது, பறி போனது, சிலைன்னா வில்லு, சிலை போனது சிறுவன், எல்லாம் போச்சு. அப்படியே என்ன பண்ணுறான்? தேர் சக்கரத்தை தூக்கி அடிக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய கைகளை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணா, சயத்ரதன்கிறவன் வேகமாக வந்து இதை வச்சு அடி, ஒரே அடியில் அந்த சின்ன பிள்ளைய அவனை ஒரே அடியில் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினா விழுந்து கிடக்கிறான் அபிமன்யு. ஏன் அர்ஜுனன் வரல அப்படின்னா, அன்னைக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சு அர்ஜுனனை கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ணன். பாரத கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய அவனுடைய உடலை பார்த்து கவிக்கூற்றாக வில்லிபுத்தூரார் ஒன்று சொல்கிறார். கவிக்கூற்று தெரியுங்களா? பாடம் முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? பாத்திரங்கள் பேசாத போது கவிஞன் பேசுவான். இங்கே வில்லிபுத்தூரார் பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யு, இவங்க மாமா யார் தெரியுமா? உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க மாமா. இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விஷயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா? 1000 யானை பலம் கொண்ட பீமன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? இந்திரலோகத்துக்கு அதிபதி. அப்ப கடவுளே மாமாவாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும் கூட இங்கே ஒருவன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாட்டு தொடங்குங்க.